all of you look at this chart. Simple present tense. Simple present tenseல அந்த verb form எப்படி subjectல சேர்றதுன்னு பார்க்க போறோம். First person singular I write. நான் எழுதுகிறேன். I subject, write verb. Plural form. First person plural we write. நாங்கள் எழுதுகிறோம். We subject, write verb. அடுத்து second person singular நீ. You write. நீ எழுதுகிறாய். You subject, write verb. Plural form நீங்கள். You write. நீங்கள் எழுதுகிறீர்கள். You subject, write verb. First person second personல எந்த விதமான மாற்றமும் இந்த வெர்ப்ல இல்ல. Third person singular அத மட்டும் தான் நம்ம நல்லா வாட்ச் பண்ணணும். He she it. Third person singular he she it. He writes, she writes, it writes. He writes அவன் எழுதுகிறான். Subject he writes. Verb plus s or es அப்படின்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம். மெயின் வெர்போட s அல்லது es சேரும். he she itல மட்டும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம். She writes அவள் எழுதுகிறாள். He subject verb வந்து writes verb plus s or es. It writes அது எழுதுகிறது. It subject writes verb plus s or es. மாற்றம் third person singular he she itல மட்டுமே. Third person plural they write அவர்கள் எழுதுகிறார்கள். அவைகள் எழுதுகின்றன. They subject, write verb. The simple present tense is used to describe the present state of things. He looks very sick. It costs a lot to run a family these days. Present state describe பண்றதுக்கு simple present tense யூஸ் பண்றோம். அடுத்து habitual action. ஒரு action வழக்கமா நடக்குது. அதை குறிப்பிடுவதற்கு simple present tense யூஸ் பண்றோம். Daily I get up at 5 o'clock. தினமும் 5 மணிக்கு நான் எழுந்திருக்கிறேன். வழக்கமா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறிப்பிட பயன்படுத்துது. He comes to college by bus. அவன் பஸ்ல தான் தினமும் போறான் அப்படின்னு habitual actionனை describe பண்ண simple present tense யூஸ் பண்றோம். Next scientific truth, common truth, universal truth, scientific truths என்று சொல்லக்கூடிய 3 பொது உண்மைகள், அறிவியல் உண்மைகள், உலக உண்மைகள் என்று சொல்லக்கூடியதற்கு இந்த present tense பயன்படுத்துறோம். The sun rises in the east. சூரியன் கிழக்கே உதிக்கிறது. இது universal truth. The moon goes round the sun. moon பூமியை சுற்றி வருகிறது. நிலவு பூமியை சுற்றி வருகிறது என்று சொல்லக்கூடிய universal truth. The milk is white. பாலின் நிறம் வெண்மை. இது common truth. The ice floats on water. பனிக்கட்டி நீரில் மிதக்கிறது என்று சொல்லக்கூடிய அறிவியல் உண்மை என்று சொல்லக்கூடிய 3 உண்மைகளை குறிப்பிட simple present tense யூஸ் பண்றோம். Next one, to describe an action that will happen in the future. எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயலை குறிப்பிடுவதற்கு present tense யூஸ் பண்றோம். They come here tomorrow. நாளை அவர்கள் இங்கே வருவார்கள். Our team plays the match next week. நம்ம டீம் அடுத்த வாரம் விளையாடும் அப்படிங்கிற future actionனை நம்ம குறிப்பிடுவதற்கும் simple present tense யூஸ் பண்றோம். Next, simple past tense. இறந்த காலம் என்று சொல்லக்கூடிய simple past tense பார்க்க போறோம். அல்ல first person singular I wrote. நான் எழுதினேன். I subject, write past tense of the main verb. write ஓட past tense wrote. Plural we wrote. நாங்கள் எழுதினோம். We subject, wrote, write ஓட past tense. Second person you wrote. நீ எழுதினாய். Subject plus past tense of the verb write. You wrote. நீங்கள் எழுதினீர்கள். You subject, wrote past tense of the verb write. Third person singular he she it. He wrote. அவன் எழுதினான். She wrote. அவள் எழுதினாள். It wrote. அது எழுதியது. இந்த மூணுலையுமே அதே wrote தான் வருது. எந்த மாற்றமே இல்லை. Third person plural they wrote. அவர்கள் எழுதினார்கள்.
அவைகள் எழுதின. அதுலயுமே சப்ஜெக்ட் பிளஸ் பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் த வெர்ப் ரைட். இதுல எந்த விதமான மாற்றமுமே இல்ல. எல்லாத்துலயுமே wrote என்ற ரைட்டோட பாஸ்ட் டென்ஸ் மட்டுமே அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல. The simple past tense is used to describe an action that is over or that happened in the past. முடிந்த நிகழ்ச்சி அல்லது இறந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சியை குறிப்பிடுவதற்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் the sentence the cat killed the rat. அந்த பூனை எலியை கொன்றது. I met him yesterday. நேற்று நான் அவனை சந்தித்தேன் என்று நடந்த நிகழ்ச்சியை குறிப்பிட பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணிரோம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வருங்காலம் அல்லது எதிர்காலம். அதுல உள்ள சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் I shall or will write. I shall write சொல்லலாம் அல்லது I will write சொல்லலாம். நான் எழுதுவேன். I subject plus verb shall write or will write. shall plus verb அல்லது will plus verb. ஐக்கு வீக்கு மட்டும் தான் ஷெல்ல யூஸ் பண்றோம். இந்த மாடர்ன் இங்கிலீஷ்ல ஷெல் பயன்படுத்த தேவையில்லை, வில்லே யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் we shall write. நாங்கள் எழுதுவோம். சப்ஜெக்ட் we, verb வந்து shall plus verb, main verb. I shall write, we shall write. செகண்ட் பர்சன் சிங்குலர் you will write. நீ எழுதுவாய். you subject, will write verb. plural you will write. நீங்கள் எழுதுவீர்கள். you subject, verb will write. third person singular he she it. மூணுக்குமே will write, will write, will write. he will write அவன் எழுதுவான். she will write அவள் எழுதுவாள். it will write அது எழுதும். he she it subject, will write verb. third person plural they will write. they அவர்கள் அவைகள் ரெண்டுக்குமே they யூஸ் பண்றோம். they subject, will write verb. இப்ப இதுலயுமே மேக்ஸிமம் எந்த மாற்றமே இல்ல. will plus main verb, will plus main verb. இது verb plus மற்ற எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நோட் கொடுத்தாங்க. in modern English will is more commonly used for first person. first personக்கு மேக்ஸிமம் will கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. This tense is used to describe an action that will take place in the future. எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய ஆக்ஷனை குறிப்பிட இந்த டென்ஸை யூஸ் பண்றோம். I will meet you tomorrow. நாளை நான் உன்னை சந்திப்பேன் என்று சொல்லக்கூடியதற்கும் the government will announce its decisions. அதனுடைய முடிவை நாளை கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும் என்று சொல்லக்கூடிய எதிர்கால நிகழ்ச்சியை குறிப்பிட சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை யூஸ் பண்றோம். Okay students, today you have learnt about the simple form of the three tenses. Next class I will teach you about the continuous form of three tenses. Thank you students.